ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus Nord CE6 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கூட்டுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனில் ஓகேங்களா. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1.5K ரெசல்யூஷனுங்கிறது நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டியெல்லாம் பெட்டராகவே இருக்குது பார்க்குறக்கு. அப்புறம் 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீடெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு துளி லேக் ஃபீலே இருக்காதுங்க. அவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்பீடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவலில் 5000 நெட்ஸ் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே ஃபான்ஸ் எல்லாமே பிரைட்டாக தெரிஞ்சு நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டிலாம் நல்லாவே தெரியுங்க. அப்புறம் IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அதனால் போர்ஸான தண்ணிக்குள்ளே ஒரு 30 நிமிஷத்துக்கு தண்ணிக்குள்ளே போட்டாலுமே 1.5 மீட்டர் ஆழத்தில் ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த IP68 69. அதுக்குன்னு சொல்லி அப்படிலாம் ஊற போட்டு பார்க்காதீங்க. அப்புறம் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி AMOLED டிஸ்பிளேனாவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருங்க. அதே போல் இந்த ஃபோன்லேயும் வந்துடுச்சுங்க. அப்புறம் 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. அப்புறம் 50 MPக்கான அல்ட்ரா வைட், மொத்தம் 2 கேமராங்க பேக் சைடில். 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க மேக்ஸிமம். அப்புறம் வித் OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியுங்க ஸ்டேக் இல்லாமல். கேமராக்கு வந்து டீசெண்டாகவே இருக்குங்க. ஏன்னா OnePlus இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்ல கேமரா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து 27,000 வருது அப்படின்னா, 28,000 வருது அப்படின்னா லான்ச் ப்ரைஸில் அந்த ப்ரைஸ்க்கு இந்த கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஓகேங்களா. அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியும்னு இருக்கிறாங்க. அந்த கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்குங்க. நம்மளுக்கு ப்ரைமரி கேமரா நல்லாவே இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி நாட் சீரிஸ் வந்து இந்த 25,000 பட்ஜெட்டு தான் அவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க. அதே போல் இதுலேயும் 27,000 செக்மெண்ட் 25 செக்மெண்ட் வருது அப்படின்னா 25 செக்மெண்ட் வருது அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஓகேங்களா. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி இருக்குங்க. அப்புறம் 9000 mAh பேட்டரிங்க. இந்த சீரிஸில் 9000 mAh பேட்டரி கொடுக்குறது இவங்களும் இந்த, ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே 10,000 9,000 7,000 அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அதே போல் 9000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது ஃபுல்ஃபில் பண்ணவும் நம்மளுக்கு 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏன்னா 9000 பேட்டரி அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துங்க. அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் குயிக்காக சார்ஜ் ஆகணும். ஒரு 45-50 நிமிஷத்தில் 60 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகணும்னா அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜாக கொடுக்கணும். அதுக்கு 80 வாட் கொடுக்குறாங்க. அதுக்கு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. அடுத்து 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் வந்துச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் 25,000 26,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. 26,000 லான்ச் ப்ரைஸில் 26,000 அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அப்புறம் UFS 3.1 கொடுக்குறாங்க. LPDDR5X ரேம் கொடுக்கறனால காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அப்புறம் இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸ்ஸுங்க. இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே இந்த ப்ராசஸ் தான் கொடுப்பாங்க. அதே போல் இவங்களுமே ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு இப்போ இந்த Android 16 வர ஃபோன் எல்லாமே இந்த ப்ராசஸ் தான் கொண்டு வருது. அதே போல் இது கொடுக்குறாங்க ஓகேங்களா. IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குதுங்க. அப்புறம் Android 16 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரப்போகுதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துலாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 25,000 to 30,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் உள்ள ஃபோன், ஒரு கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் தான் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டில். அதே போல் இவங்க கொடுத்துக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அப்புறம் கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது ஓகேங்களா. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா. என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோன் 25,000 to 30,000 செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி நிறைய ஃபோன் இருக்குது. ஆனால் இருந்தாலும் OnePlusல நாட்டு இந்த ஃபோனுமே ஒரு நல்ல ஃபோனை சொல்லலாங்க ஓகேங்களா. எத்தனை பேர் OnePlus மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு OnePlus மொபைல் எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்கள் ஓகேங்களா. ஏன்னா புதுசாக வாங்க போகிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் பிடிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு. பை, டேக் கேர்.